ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஆனைக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம ஹோசூர்ல இருந்து ஆனைக்கல் வந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. ஹோசூர்ல இருந்து ரொம்ப பக்கங்க, கர்நாடகா. ஆனைக்கலும் வந்து பெங்களூரோட ஒரு பாட்டு தான். பெங்களூருக்கும் நம்ம ஹோசூருக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு ஆனைக்கல், கர்நாடகாக்குள்ளதான். இங்கிருந்து வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்ல நாம தமிழ்நாட்டுக்குள்ள ரீச் ஆயிடலாம், ஹோசூருக்குள்ள ரீச் ஆயிடலாம். அவ்வளவு பக்கம் ஆனைக்கலும் ஹோசூரும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஆனைக்கல் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சிட்டிக்குள்ள இருக்கிற ஆனைக்கல் ஏரியா, இது ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஆனைக்கல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுதான் ஆனைக்கல் பிஎம்டிசி பஸ் ஸ்டாப்புங்க. ஆனைக்கல்ல இருந்து பெங்களூர் கலசிபாளையம் போற பஸ் இது. ஸோ இது எல்லாமே வந்து பிஎம்டிசி பஸ்ஸஸ் தான், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அதெல்லாம். ஸோ கலசிபாளையத்துக்கு, மெஜஸ்டிக்கு, எல்லா பக்கமே சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ஏரியாஸ்க்குமே வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். ப்ராப்பர் பெங்களூர் அர்பன் ஏரியாவோட ஒரு பார்ட் தான் ஆனைக்கல். என்னதான் ஹோசூர் பக்கத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட ட்வின் சிட்டிஸ் மாதிரி தாங்க ஹோசூரும் பெங்களூரும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஆனைக்கல்ல இருக்கிற சபர்பன் ஏரியாஸ் வரைக்கும் சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டருக்கும் ஒரு எல்லையே இல்லாத மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்கம் ஹோசூரும் பெங்களூர் சிட்டில இருக்கிற ஆனைக்கல் அத்திபலை ஏரியாலாம். இது வந்து பன்னர்கட்டா போற பஸ்ஸுங்க, பன்னர்கட்டா சர்க்கிள் போற பஸ். சாரி, பன்னர்கட்டா இல்ல, பன்னர்கட்டா சர்க்கிள் போற பஸ். அது ஜிகனி போற பஸ். ஜிகனி வந்து நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ உள்ள ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஹோட்டல் வாயுபுத்ரான்னு ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்கு. இது வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள கலசிபாளையம் போற பஸ். இது 356 வந்து மெஜஸ்டிக் போற பஸ். லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நிறைய ஓடும் சிட்டிக்குள்ள. ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பேக்கரிஸ், ஃபுட்டு, ஹோட்டல்ஸு, இங்கே நிறைய வெத்தலை பாக்கு, ஹான்ஸு, நம்ம ஊரில் குட்காலாம் தடை எல்லாம் இங்கே வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பெங்களூருக்குள்ள எல்லா சிட்டி பஸ்ஸஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே சூப்பரா இருக்குங்க. பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பஸ்ஸஸோட குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ் தான் பிஎம்டிசி பஸ்ஸஸ். பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு தேவையான எல்லா பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். வெயிட்டிங் ஏரியாஸ், ஹோட்டல்ஸ். ஸோ ஹோசூர் பஸ்ஸஸ் எல்லாம் அந்த சைடு நிற்கும். அங்கே ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் தான் வந்து ஹோசூர் போற பஸ்ஸஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம். மக்களே இங்க பாருங்க, இதுதான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஏரியா. ஹோசூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க தான் நின்றுட்டு இருக்கு. இது ஹோசூர் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான். அங்க பாருங்க இன்னும் நிறைய கேஎஸ்ஆர்டிசி, பிஎம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பெய்ட் ஃபெசிலிட்டிஸ் தான், பட் ஆனால் நல்லா இருக்கும், கிளீனா, ஹைஜீனிக்கா. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து 2 வீலர் பார்க்கிங் ஏரியாவும் வச்சிருக்காங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸு, ஸ்நாக் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, ஸ்பேஷியஸா. பெங்களூர் சிட்டிக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸுமே இந்த மாதிரி தாங்க, நல்லா ஸ்பேஷியஸா வச்சிருப்பாங்க. ஃபுல்லா கிரீனிஷா இருக்கு பாருங்களா. நம்ம இந்தியாவில் இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ்லயே இவ்வளவு கிரீனிஷா இன்னும் மெயின்டைன் பண்ற சிட்டி நம்ம பெங்களூரா தாங்க இருக்கும். மக்களே நம்ம பிளாட்ஃபார்ம் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ரிசர்வேஷன் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கும். பிஎம்டிசி பாசஸ் வாங்குற இடம்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து மொபைல் ஷாப்ஸு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கொயரி ஆஃபீஸ் இங்கே இருக்கு. டைம் டேபிள் போட்டிருக்காங்க, பட் எல்லாம் வந்து கன்னடத்தில் இருக்குங்க, நம்மளால படிக்க முடியாது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸும் இருக்கும், பிஎம்டிசி பஸ்ஸஸும் இருக்கும் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ இது என்ட்ரன்ஸ் ஏரியா. பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டு அங்க என்னென்ன ஊருக்கு போகுதுன்னு போட்டிருக்காங்க, பட் எல்லாமே வந்து கன்னடத்துல தான் இருக்கு, இங்கிலீஷ்ல கூட போடல. ஸோ அதனால நமக்கு படிக்கிறது கஷ்டம், கன்னடம் தெரியாட்டி. ஸோ வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் ஏரியாலாம் இருக்கு பாருங்க, மெடிக்கல் ஷாப்ஸு, ஜூஸ் சென்டர்ஸு. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ள ஆட்டோஸ் எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கிடைக்கும். நீங்கள் ஆனைக்கல் வந்துட்டு சிட்டிக்குள்ளே இருக்கிற மற்ற ஏரியாஸ் எல்லாம் போகணும்னா. சரி, இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோமா, ஆனைக்கல் ஏரியாவில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு.
மக்களே ஜிகினி பஸ் கிளம்பிடுச்சுங்க. லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் எந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு பாருங்களா. சிட்டிக்குள்ள ரைட் பண்றது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம பெங்களூர் கிளைமேட்டும் வேற சூப்பரா இருக்குமா. இங்க பாருங்களேன், மேகங்கள் தவழ்ந்துட்டு அப்படியே ஜம்முன்னு இந்த மாதிரி லோ ஃப்ளோர் பிளஸஸ்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போறதே வந்து ஒரு தனி இன்பம் தான். நம்ம வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்ச உள்ளுக்குள்ள வந்து ஃபேஸ காட்டிட்டு போவாங்கப்பா. சரி வாங்க அப்படியே மார்க்கெட் ஏரியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய பேக்கரி ஷாப்ஸ், ஃபுட்டுக்கெல்லாம் வந்து இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கரும்பு ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே மார்க்கெட் ஏரியா தான். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ஹைலைட் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்ல இந்த ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்குங்க. சூப்பரா ஜாமுனு, ஜாங்கிரி, இங்க பாருங்க சுட சுட சமோசா, பக்கோடா எல்லாமே தராங்க. மைசூர் பாக்கு, பூந்தி. ஸோ ஆனைக்கல் வந்தா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இதை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. நாம ஒரு ஜாமுன் சாப்பிட போறோங்க. பாருங்களா டெலிஷியஸா எப்படி சூப்பரா வச்சிருக்காங்கன்னு. சாப்பிடுவோமா மக்களே? நாம ஒரு ஜாமுன் சாப்பிட்டு ஆனைக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பக்கத்திலேயே வந்து மஸ்தான் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. அது நான்வெஜ் ஹோட்டலு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோளம், மாம்பழம் இதெல்லாம் வந்து எல்லா பக்கமும் வித்துட்டு இருப்பாங்க. இது வந்து பப்புங்க. பெங்களூர்ல தான் பப்புக்கு குறைச்சலே இருக்காது. ஆனைக்கல் மாதிரியான இடத்துல கூட பப் இருக்குங்க. இங்க பாருங்க ஹோட்டல் ஐஸ்வர்யா பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். இங்க ஸ்டே பண்றதுக்கும் ரூம்ஸ் இருக்கு. போர்டிங் அண்ட் லாட்ஜிங். உள்ள பப்பும் இருக்குப்பா. இங்க பாருங்க டிராட் பீர், மக்கு, பிக்சர், டவர். சிட்டிக்குள்ள கிடைக்கிற மாதிரி இதுவும் சிட்டி தானே. ஸோ இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் க்ளோத்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் கிட்ஸ்க்கு தேவையான பேக்ஸு, வாட்டர் கேன்ஸு, லேடிஸ்க்கான துணிமணிகள் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ரெண்டு சைடுமே ஹாசன் ஐயங்கார் பேக்கரி. ஐயங்கார் பேக்கரி இங்க ரொம்ப ஃபேமஸ் பெங்களூருக்குள்ள. மக்களே நம்ம ஊர்ல பொள்ளாச்சி இளநீர் எவ்வளவு ஃபேமஸோ அது மாதிரி இங்க வந்து மாண்டியா ஹாசன் இளநீர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. நல்லா பெருசு பெருசா இருக்கும். இங்க பாருங்களா பொள்ளாச்சி இளநீர் மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்கிற கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ஸ், ஃபுல்லா ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. புக் ஸ்டால்ஸ், ஃபர்னிச்சர் ஸ்டாப்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. டேபிள், ஃபர்னிச்சர், மெத்தனு ஒரே சூப்பரா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு போறாங்க போல யாரும். ஃபுட்வேர் ஷாப்ஸு, ஃபர்னிச்சர்ஸ். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டு. நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பரா லேட் பேக்கா. சிட்டியோட ரொம்ப பரபரப்பும் இல்லை, அதே மாதிரி கிராமம் மாதிரியும் இல்லை. நல்லா இருக்கு ஆனைக்கல் ஏரியா. மக்களே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்திருப்போங்க. ஆட்டோலயே வச்சு தக்காளி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்களா. ஷேர் ஆட்டோல வச்சு நிறைய சிட்டி பஸ்ஸஸ்ங்க. அவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கு. எலக்ட்ரானிக் சிட்டி போறதுங்க இது. ஆனைக்கல்ல இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வழியா போகுது ரச்சமனஹள்ளி அப்படிங்கிற ஏரியாக்கு. ஸோ இங்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா கணபதி சில்க்ஸ் இருக்கு. போத்தீஸ் மாதிரியே இருக்கு பாருங்களா லோகோ. சடனா பார்த்து நான் போத்தீஸ் ஒன்று நினைச்சேன், என்னடா ஆனைக்கல்ல எல்லாம் போத்தீஸ் இருக்கான்னு. பட் ஆனா இது வந்து கணபதி சில்க்ஸ். மக்களே கணபதி சில்க்ஸ் தாண்டி வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ராமர் கோவில் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கூர்க் காஃபி ஷாப் இருக்கு பாருங்களா. காந்தி சர்க்கிள்ங்க இது. ஆனைக்கல் காந்தி சர்க்கிள்ல நம்ம கூர்க் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான காஃபி ஷாப் இருக்கு. கூர்க் காஃபி சூப்பரா இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலயே ஸ்வீட்லேண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்ன்னு இருக்கு. நிறைய இளநீ கடை இருக்கு. இங்க இருக்கு பாருங்க காந்தி சிலை. அதனாலதான் இது வந்து காந்தி சர்க்கிள். வாங்க நாமளும் ஒரு காஃபி அடிப்போம். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். என்ன சொல்றீங்க? கூர்க் கஃபே நம்ம ஊர்ல அவ்வளவா கிடைக்காது, பெங்களூருக்கு வந்தாதான். அதனால இங்க வரும்போது என்ஜாய் பண்ணிடணும். வாங்க மக்களே, சூப்பரா நாம ஒரு கூர்க் காஃபி குடிச்சிட்டு இருக்கோங்க வித் ஹனி. ஆக்சுவலா இங்க வந்து காஃபி போடுற அண்ணாவை பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் ஹோசூர்ல தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல. எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்டா ஆமா தம்பி இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஆனைக்கல் வந்துட்டேன்னு சொன்னாங்க. குட் இல்ல அந்த அண்ணா தான்.
ஸோ ஆனைக்கல் வந்தா கூர் காஃபில ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. மக்களை கூர்க் காஃபி ஷாப்ல பிரைஸ் லிஸ்ட் பாருங்க. பிளாக் காஃபினா 15, வித் ஹனினா எக்ஸ்ட்ரா 10 rupees. நம்ம வித் ஹனி தான் குடிக்கிறோம், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஜாக்ரி ஃபில்டர் காஃபி, பாய்லர் டீ, கிரீன் டீ, லெமன் டீ, மசாலா டீ, சுக்குமணி டீ, சுக்கு டீ ஏதோ சுக்குமணி டீன்னு சொல்லிடுறாங்க, நல்லா இருக்குல்ல, எவ்வளவு அழகா செல்லமா கூப்பிடுறாங்க பாருங்க டீயை கூட. ரோஸ் மில்க், ஜாக்ரி மில்க் எல்லாமே அவைலபிளா இருக்கு. குக்கீஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்குங்க. மக்களே, நம்ம மகாத்மா காந்தி சர்க்கிள் பக்கத்துல இருக்கிற கூர்க் கஃபேல காஃபி என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த சைட் போயிட்டு மார்க்கெட் ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அங்க நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, சாப்பிடலாம். மணி 1 ஆகுது, காலையில சாப்பிட்டு கிளம்புனது, போய் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பார்ஸ் இருக்குங்க பாக்குற இடத்துல எல்லாம். பெங்களூர்ல இதாங்க கிளைமேட்டும் வந்து அப்படியே மப்பு மந்தாரமா எப்போ சூப்பரா இந்த மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு அழகான சிட்டினா அது பெங்களூர் தான். பட் ஆக்சுவலா இதெல்லாம் நான் ப்ரமோட் பண்ணக்கூடாது, பார் எல்லாம் இருக்கு, பப் எல்லாம் இருக்குன்னு. பட் ஸ்டில் ஒன்ஸ் இன் அ வைல் மக்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க தானே, ஸோ அதனால இருக்கிறது அப்படியே உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறேன். ஓகேவா? தி பியூட்டிஃபுல் ஆனைக்கல் டவுன் ஃபார் யூ. மக்களே, இப்ப போயிட்டு இருக்கிறது சந்தாபுரா போற எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. ஆனைக்கல்ல இருந்து சந்தாபுரா. சந்தாபுரா நம்ம ஹோசூர் ரோட்ல இருக்கு. எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து அத்திபலி வழியா ஹோசூர் போற வழியில சந்தாபுரா. ஸோ நல்ல கனெக்டிவிட்டிங்க ஆனைக்கல்ல இருந்து எல்லா ஏரியாஸ்க்குமே, சிட்டிக்குள்ளேயும் சரி ஹோசூர் போறதுக்கும் சரி நல்ல கனெக்டிவிட்டி. கனரா பேங்க் இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. மக்களே, நம்ம மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இன்னொரு சந்தாபுரா பஸ் நிக்குது, 356Z. நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் போல சந்தாபுராக்கு. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை கடை எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி சூப்பரான ஒரு மாஸ்க் இருக்குங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பாருங்களா. உள்ளுக்குள்ள தாஜ் ஹோட்டல் எல்லாம் இருக்கு, நான்வெஜ் ஹோட்டல், கபாப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த பக்கம் ஒரு வெஜ் ஹோட்டல் பார்த்தேன், கரும்பு ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு பக்கா லோக்கல் கர்நாடகா ஹோட்டல். இந்த ராகி முத்தை எல்லாம் இருக்குல்ல, ராகில உருண்டை பிடிச்சி அதுதான் மதியம் லஞ்சுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க இங்க பக்கா லோக்கல் காரங்கெல்லாம். ஸோ அங்க அதெல்லாம் கிடைக்கிற ஹோட்டல் இருந்துச்சு, இருந்தா அதை ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி ஏதாவது மீல்ஸ் சாப்பிடுவோம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பக்கம் ஒரு 100 meters வந்திருப்போங்க. இங்க ஹோட்டல் ஸ்ரீ விநாயகான்னு இருக்கு பாருங்க. இங்க பக்கா நம்ம கர்நாடகா ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். பலாவ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சித்ரானா, நம்ம ஊரு லெமன் ரைஸ் தான், பட் ஆனா இங்க சித்ரானா சொல்லுவாங்க. அப்புறம் பெண்ண தோசை, ராகி முத்தை மீல்ஸ், நார்மல் வெஜ் மீல்ஸ் எல்லாமே கிடைக்கும். தட்டு இட்லி எல்லாமே கிடைக்கும். இது வந்து குல்ஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. SBI ஆனைக்கல் SBI பிரான்ச்சு. இது ஃபுல்லா வந்து இந்த சைட் ஃபுல்லா மார்க்கெட் ஏரியா போல, பழக்கடை காய்கறி கடைகள்லாம் இந்த சைடு இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டு மற்ற ஏரியாஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம SBIக்கு ஆப்போசிட்ல இருக்கிற விநாயகா ஹோட்டல்லயே சாப்பிடலாம். இங்க நிறைய பழக்கடைகள்லாம் இருக்கு பாருங்களா. நார்த் இந்தியன் பையர்ஸ் இந்த மயிலர்களா வித்துட்டு இருக்காங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. பழக்கடைகள்லாம் நிறைய இருக்கு. இது நம்ம கேன்டீன், சாப்பிட்ற போற கேன்டீன், வாங்க சாப்பிடுவோம். பெங்களூர் வந்தாலே தட்டை இட்லி வந்து என்னோட ஃபேவரட் ஆகிடும். என்னதான் மீல்ஸ் இருந்தாலும் தட்டை இட்லி சாப்பிட்டாதான் வந்து நமக்கு ஒரு திருப்தியான மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வந்து இட்லிக்கு ஃபேமஸ் வந்து விடுதி, நம்ம நித்யானந்த் அவர்களோட ஆசை இருக்குல்ல, அந்த ஊர் தான் வந்து தட்டை இட்லிக்கு ஃபேமஸ். அந்த தட்டை இட்லி இங்கேயும் கிடைக்குது ஆனைக்கல்லையும், வாங்க சாப்பிடுவோம். இங்க பாத்தீங்களா தட்டை இட்லி, தட்டு தட்டா இருக்குங்க, நம்ம ஊர் இட்லி தட்டு மாதிரி இல்லாம அழகா இந்த மாதிரி பண்ணிட்டு வடை சட்னி சாம்பாரோட கொடுப்பாங்க. சூப்பர் டெலிஷியஸா இருக்கும். ஸோ நீங்க பெங்களூர் பக்கம் வந்தா தட்டை இட்லி சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கும் கடலை முத்து சட்னியோட சாப்பிடுறதுக்கு. மக்களே, நாம வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்றதுனால அன்னதானத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இங்க பாத்தீங்களா அழகா வந்து நம்ம SBI பேங்க் ஆப்போசிட்ல நம்ம சாப்பிட்டால அந்த ஹோட்டல் பக்கத்துலயே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி கொடுப்பாங்க போல. அன்ன சாம்பார்னு சொல்லுவாங்க, ரைஸும் சாம்பாரும் கொடுப்பாங்க இங்க. சூப்பர் இல்ல, எத்தனை மக்கள் வந்து பசியாடுறாங்க பாருங்களா. அழகா தண்ணி, சாப்பாடு, சாம்பார் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கு.
பட் ஆனா ஹெல்த்தியா கொண்டு வந்து பரிமாறிட்டு போறாங்க. வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க. இப்ப நாம அன்னதானம் கொடுக்கிற அந்த ஜங்ஷன்ல இருந்து மார்க்கெட் குள்ள போயிட்டு இருக்கோங்க. ஃபுல்லா வந்து எலுமிச்சம்பழம், எவ்வளவு எலுமிச்சம்பழம் பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷா. காய்கறி கடைங்க, ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இங்க ஒரு கோவில் கூட இருக்குங்க, என்ன கோவில்னு தெரியல, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா க்ளோஸ் ஆயிருக்கு, ஈவினிங் தான் ஓபன் பண்ணுவாங்க போல. இது ஃபுல்லா வந்து பூக்கடைகள், பழக்கடைகள் தான். மக்கள் எவ்வளவு பூக்கடைகள் பாத்தீங்களா, நம்ம ஹோசூர் பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இப்படிதான், எங்க பார்த்தாலும் பூக்கடைகளா, பூ மார்க்கெட்டா இருக்கும். இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு. மக்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. காய்கறிகளும் இருக்கு, செப்பல்ஸ், ஒரு மார்க்கெட் போல் இருக்குங்க. ஆனைக்கல்லோட சந்தைன்னு நினைக்கிறேன். காய்கறிகள், வெண்டைக்காய், மாம்பழங்கள், வெள்ளரிக்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எவ்வளவு மாலைகள் பாருங்களா, கலர் கலராக இருக்குங்க. பப்பாளி பழம், ஃபுல்லாக தேங்காய் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய இந்த மாதிரி பைகள் தாங்க யூஸ் பண்ணுறோம். நம்ம ஊர் கட்டப்பை மாதிரி இங்கே இந்த மாதிரி பை யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கு. ஸோ சந்தையில் வந்து மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போல். ஐடி பீப்புள் கூட இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க போல். அவ்வளோ பிஸியான மார்க்கெட். பெங்களூர் தக்காளி பாருங்க, இது மெயின் காய்கறி மார்க்கெட் ஏரியாங்க. ஃபுல்லா சந்தை ஏரியா தான். இங்க பாருங்க எவ்வளவு பிஸி ஆயிடுச்சு பாருங்களா. நம்ம வரும்போது கூட கொஞ்சம் காலியா இருந்த மாதிரி இருந்துச்சு, சடனா ஃபுல்லா ஆயிடுச்சு எல்லாமே. அமாவாசை அன்னைக்கெல்லாம் வந்து இங்க எக்கச்சக்கமான பூசணிக்காய்கள் வந்து இதாகும். மக்கள் இங்க பாத்தீங்களா, கூட கூடையா பூங்க, கலர் கலரா எவ்வளவு பூ வாங்கிட்டு போறாங்க. நம்ம இவ்வளவு பூலாம் யூஸ் பண்ணவே மாட்டோம்ல கோவில்களுக்கு கூட. இங்க வீட்டுல பூஜை பண்றதுக்கே இவ்வளவு பூ யூஸ் பண்றாங்க பாருங்க. ஃபுல்லா யானைக்கல் சுத்தியும் வந்து காய்கறிகள் விளையிற பூமி தான். அதனால ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லா பக்கமே உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்குமே ஃபுல்லா மார்க்கெட் தாங்க. டிப்பிக்கல் சந்தைக்கு பக்கத்துல விற்கிற ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. சூப்பர்ல. மக்களை ஆனைக்கல் சந்தை நல்லா பெரிய சந்தைங்க. அந்த சைடோட முடிச்சுட்டு பார்த்தா இந்த சைடும் கண்டினியூ ஆகுது. இது ஃபுல்லா கீரை பார்ட்டுங்க. கீரை கடைகள் மட்டுமே எவ்வளவு இருக்கு பாருங்க. அழகா பப்பீஸ் இங்க ஆட்டம் போட்டு இருக்கீங்க பாருங்களா கடைக்குள்ள. இது ஃபுல்லா வெங்காய கடைகள், தக்காளின்னு செம்ம பெரிய சந்தைங்க ஆனைக்கல் சந்தை. அந்த கடைசி வரைக்கும் இருக்கு. நான் கூட அந்த நேர் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஒரு 2-3 ஸ்ட்ரீட்டு இந்த பக்கம் வேற இருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஃபுல்லா சந்தை தான்ப்பா இங்க. ஆஹா, அங்க போயிட்டே இருக்குங்க. அங்க ஒரு கோவில் இருக்குங்க, அது வரைக்கும் மார்க்கெட் தான் போல இருக்குங்க. காய்கறிகள் மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க துணிமணிகள் எல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃப்ரெஷ்ஷா ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நாம ஒரு ஃப்ரைடே சுத்திட்டு இருக்கோம். ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து வார சந்தை போல, இல்ல டெய்லி இருக்குமா என்னன்னு தெரியல. இங்க ஒரு குட்டி கோவில் இருக்கு. என்ன கோவில் தெரியும்? இங்க நம்ம இங்க பாருங்க, அம்மன் கோவில் தான், சக்தி பீடம் போல, ஆதிபராசக்தி கோவில். அவ்வளவு தூரம் இருக்குங்க, இன்னும் இருக்குங்க ரொம்ப தூரத்துக்கு மார்க்கெட்டு. சுத்தி இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க போல வெள்ளிக்கிழமை சந்தைக்கு. பரவாயில்ல, இது எல்லாமே இங்க விளையிற காய்கறிகள் தான். ஆனைக்கல் சுத்தி சுத்தி எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அங்க ஃபுல்லா இருக்கு, அது ஃபுல்லாவே மார்க்கெட் தான். வாவ், சூப்பர் போ. இதெல்லாம் ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஷாப்பிங். வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள், கேப்ஸு, குட்டீஸ்க்கான செப்பல்ஸு எல்லாமே விற்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் ஊர் சந்தை மாதிரியே வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கைவினை பொருட்கள், கூடை, மரம், இதெல்லாம் நம்ம ஊர்ல பாக்குறதே இப்ப அபூர்வமாயிருச்சு. பட் பெங்களூர் சிட்டிக்குள்ள ஆனைக்கல்ல இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. மூங்கில் இதுலயே செஞ்ச கூடைகள் எல்லாம் இங்க பாருங்க. இரும்பு சட்டிங்கள், அருவாள், அருவாமனை, தேங்காய் உரிக்கிறது. ஆனைக்கல் சந்தையில எல்லாம் கிடைக்கும் போல உங்களுக்கு.
ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்துட்டா. இதெல்லாம் என்னன்னு தெரியல, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அருணாக்குடி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. சக்கரவள்ளி கிழங்கு, வெத்தலை. ஓ, இங்க பாருங்க, மாட்டுக்கு கட்டுறது தானே இதெல்லாம். மாட்டுக்கு கட்டுற மணி எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஆனைக்கல் சுத்தி வந்து நிறைய தோப்புகள் தான். நீங்க பாருங்க, சுத்தி பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் தான். ஸோ ஆடு மாடெல்லாம் நிறைய வளர்ப்பாங்க போல. ஸோ விவசாயிகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம நார்த்து மக்கள் பாருங்க, பெங்களூர்ல நிறைய இப்போ வடக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் நிறைய பார்க்க முடியுது. மக்களே, சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுகிற மாதிரி நம்ம ஆனைக்கல் சந்தையில எல்லாமே வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. எல்லா பொருட்களுமே கிடைக்குதுங்க. பழங்கள், காய்கறிகள், வெத்தலை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், செப்பல்ஸு, வேற லெவலா இருக்கு. பெரிய மார்க்கெட்டுங்க. ஐ திங்க் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி நடக்கிற மாதிரி தெரியல. எவ்ரி ஃப்ரைடே இருக்கும் போல. வார சந்தை தான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. மக்களே, சந்தைக்கு பேக் சைடே ஒரு பார்க் இருக்குங்க. நம்ம பெங்களூர்ல தான் பார்க்குகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இந்த பார்க்கும் சூப்பரா இருக்கு. அங்கதான் மேல மார்க்கெட்டு தெரியுதா? மார்க்கெட்டு கீழேயே வந்து சூப்பரா ஒரு பார்க் கட்டி இருக்காங்க. அழகா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, உள்ளுக்குள்ள எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஏரியா, லான்ஸு, எவ்வளவு கிரீனிஷா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. சான்ஸே இல்லைங்க. அதனாலதான் கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூரு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பச்சை பசேல்னு வச்சிருக்காங்க பாருங்களா, கிளீனா. சூப்பருங்க. கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அழகா இந்த குட்டி குட்டி கார்டன்ஸ் எல்லாம் பெங்களூருக்கு வைப் சேர்க்கிற இடங்கள். மக்களே, ஆக்சுவலா சந்தைக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு கீழே வந்து சூப்பரா ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருக்கு. தெப்பக்குளத்துல தண்ணி தான் இல்லை அன்பார்ச்சுனேட்லி. தெப்பக்குளத்தோட வால் சுத்தியுமே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வால் ஆர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அழகில்ல? ஸோ கோவிலுக்கு பக்கத்துலயே சந்தைக்கு கீழே ஒரு தெப்பக்குளம். இங்க வந்து கல்யாணின்னு சொல்லுவாங்க தெப்பக்குளங்களா. அழகான செட்டிங் இல்ல? அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்க் அமைச்சிருக்காங்க. மக்களே, ஏதோ ஒரு ராஜாவோட சிலைன்னு பார்த்தா இது நம்ம புனித் ராஜ்குமார் அவர்களோட அப்பா ராஜ்குமார் அவர்கள் மாதிரியே இருக்குங்க. ஹேர் ஸ்டைலு, முக பாவனை எல்லாம் பார்த்தா அவர் மாதிரி தான் இருக்கு. அநேகமா ராஜ்குமார் அவர்களோட சிலை தான் நினைக்கிறேன். பட் அதான் வால்லாம் போட்டிருக்காங்களா, கத்தியெல்லாம் வச்சிருக்காங்களா இடுப்புல, அதனால ஏதோ மன்னர் மாதிரியும் இருக்கு. சரியா தெரியல. ஃபுல்லா கன்னடத்துல வேற எழுதியிருக்காங்க. அதனால என்ன எழுதியிருக்காங்கன்னு வேற படிக்க முடியல. பட் ஹவவர் சூப்பரா ஒரு மெமோரியல் பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவர் பேர்ல. எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்களா. சூப்பருங்க. இதுதான் பெங்களூர்ல எனக்கு பிடிச்ச விஷயமே. பெங்களூரோட எல்லா மூலை முடுக்குலயும் இந்த மாதிரி குட்டி குட்டி கார்டன்ஸ் இருக்கும். மக்களே, பார்க்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாம திருப்பி கிளம்பியாச்சுங்க. மழை லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மறுபடியும் சிட்டிக்குள்ள போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் பேக் டு ஹோசூர். நல்ல டவுனுங்க, சூப்பரா இருக்கு. செம்ம கிரீனிஷா. நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல ஹோசூர் பெங்களூர் எல்லையில அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டவுனுங்க. வேற லெவல்ல மார்க்கெட்டு, பார்க்கு எல்லாம் பக்கத்துலப்பா. பைரவனுக்கு எவ்வளவு ஓடிட்டு இருக்கானுங்க பாருங்களா. என்னடா பண்றீங்க மக்களே? நம்ம பார்க் இருக்கிற ஏரியாக்கு கொஞ்சம் பின்னாடியே பார்த்தோம்னா இங்க பாருங்களா, பக்க கிராமத்துக்கு உண்டான மாதிரி நடுகற்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்களா. ஃபுல்லா இந்த நாகர் கோவில் எல்லாம் இருக்கும்ல, நாகராஜா கோவில்கள். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் மரத்துக்கடியில, ஆலமரம், அரசு மரத்துக்கு அடியில வச்சுட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அப்படியே வந்து ஒரு கிராமமும் சிட்டி கலந்த மாதிரி இருக்கு பாருங்களா. பின்னாடி ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கும் போல. எவ்வளவு பெரிய கிரவுண்டு பாருங்க. நேச்சுரல் லானோட இருக்குங்க. கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க பசங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ஊரு. இது ஃபுல்லாவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். அங்க போய் திரும்பினா மார்க்கெட்டு, பின்னாடி பார்க்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு. சிட்டி அங்க இருக்கு பாருங்க, மெயின் சிட்டி. சூப்பரா. ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கா, கிரவுண்டுக்கு பின்னாடியே வந்து வயல்வெளிகள் எல்லாம் இருக்குங்க. நிறைய நார்த் மக்கள் இங்க இருக்காங்க பாருங்களா, சேட்டு மக்கள். இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து மாட்டு தீவனம், மாடு சாப்பிடுற புல்லு. எவ்வளவு அழகா வந்து ஒரு விவசாய நிலங்கள், நகரம், சிட்டின்னு எல்லாம் கலந்த ஒரு கலவைங்க ஆனைக்கல். பெங்களூரோட அவுட்ஸ்கட்ஸ்
ஸோ பெங்களூர்லாம் மக்கள் இருந்துட்டு அழகா ஒரு ஒரு இயற்கை சூழல்ல நீங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆனைக்கல்ல ஸ்டே பண்ணலாங்க. செகண்ட் பெரிய ஸ்டேடியம் வேற ஆனைக்கல்ல தான் வரப்போகுது. இந்தியா செகண்ட் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம். கரெக்டா கிரிக்கெட் கிரவுண்டை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனைக்கல்ல தான் வந்து செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்டேடியம் வரப்போகுது, கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. மக்களே, நம்ம பார்க்கு, கிரிக்கெட் கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ஏரியா வழியா மெயின் டவுன் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. கியூட்டான டவுனுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா பூக்கடைகள், இங்க பாருங்களா, பூக்கடைகள், காய்கறி கிழங்குகள், பழங்கள். கொஞ்சம் உள்ள வந்துட்டா அப்படியே சிட்டி மாதிரி ஆயிருது. கொஞ்சம் சிட்டில இருந்து நடந்து ஒரு உள்ள போனா 500 மீட்டர்ஸ் கிராமம் ஆயிருது. எல்லா கலந்த கலவையா இருக்குங்க ஆனைக்கல். இது மெயின் ஏரியா வந்தாச்சு. மக்களே, ஆனைக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. மறுபடியும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. 356M தான் நிறைய இருக்கு. இது நம்ம ஹோசூர் போற பஸ்ஸுங்க. எல்லா டே ஃபுல்லா வந்து எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு ஹோசூர் பஸ் இருக்கும். கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கும், இல்லை டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்கும். இதெல்லாம் சிட்டிக்குள்ள போற பஸ்ஸஸ். ஆல் டைம் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி. நம்ம ஊருக்கு போறதுக்கும் ஹோசூருக்கு போறதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி, பெங்களூர் சிட்டிக்குள்ள போறதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ மக்களே, நம்ம ஆனைக்கல் டவுனு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல ஹோசூர், பெங்களூர் அப்படியே வந்து ஒட்டுனாப்படி இருக்கும். ஒரு ட்வின் டவுன் மாதிரி ஆனைக்கல். ஹோசூர்ல இருந்து ஒரு 1 ஹவர்ல வந்து நாம இங்க ரீச் ஆயாச்சு. நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் ரிட்டர்ன் போறதுக்கும். ஹோசூருக்கு டே ஃபுல்லாவே வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், சிட்டிக்குள்ளேயும் சரி ஹோசூர் போறதுக்கும் சரி. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ், கனெக்டிவிட்டி, பார்க்கு, கிரிக்கெட் கிரவுண்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவோட பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமும் வந்து ஆனைக்கல்ல வரப்போகுது. ஸோ செம்ம சூப்பரான ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்ம பெங்களூர் சிட்டியோட அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from ஆனைக்கல் பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க, கர்நாடகா. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.